ஓம் நமச்சிவாய. நம்ம என்றைக்குமே நமக்குன்னு ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுக்கிட்டா நம்ம யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேணாம். அதுலேயும் தையல்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு பொறுமை, எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும், அந்த அளவுக்கு அந்த தையல் நமக்கு கை கொடுக்கும். அதனால் மனுஷால நம்புறீங்களோ இல்லையோ, நமக்குன்னு ஏதாவது ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலையை நம்ம கற்றுக்கிட்டா ரொம்ப நான் எந்த சொந்த பந்தம் யாரையும் எதுக்காகவும் நம்ப மாட்டேன். எனக்குன்னு இதை கற்றுக்கிட்டேன். என்னை எல்லாம் ரொம்ப கேவலமாக கேலி கிண்டலாக விவரம் தெரியாமல் இருந்தப்போ என்னெல்லாம் ரொம்ப உதாசனப்படுத்தி பேசினாங்க. எதுக்குமே லாய்க்கலை, எதுக்குமே போதும் இல்லை அப்படின்ற மாதிரி என்னை ரொம்ப தாழ்த்தி பேசினாங்க, எந்த இதுவும் இல்லாத இருந்ததுனால. அதுக்காகவே நான் எனக்கு வெளியாளுங்களை விட எனக்கு என் கூட பிறந்தவங்களே என்னை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப என்னை தரக்குறைவாக தாழ்த்தி ரொம்ப மட்டமாக கேவலமாக என்னை காசு பணம் இல்லை, எந்த இதுவும் இல்லை அப்படின்னு எனக்கு எதுவுமே செய்ய இன்னும் ரொம்ப என்னை இலக்காரமாக பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் இருந்து நான் ஜெயிச்சு முன்னணிக்கு வரணுன்றதான் என்னுடைய குறிக்கோள். அதனால் நான் இது நான் தையல் கிளாஸ் கிளாஸ் போய் தான் நான் கற்றுக்கலாம். ஃபோன்லேயே தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஃபோன்லேயே பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ வெளியில் தச்சும் கொடுக்குறேன், எனக்கு தேவையானது நானே தைச்சிக்கிறேன். இதுலேயும் எனக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குது. அதனால் நம்ம யாரையும் என்றைக்கும் நம்பி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். நீங்கள் கூட முடிஞ்ச வரைக்கும் இந்த தையலை கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு வயசானா கூட நம்ம யார்கிட்டையும் நம்ம போயிட்டு 10 ரூபா கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த கைத்தொழில் நமக்கு 10 ரூபா சம்பாரித்து கொடுப்போம். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வேலையிலையும் பொறுமை வேணும். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப சீக்கிரமாக மனசில் புரிஞ்சு சீக்கிரமாக கற்றுப்போம். கொஞ்சம் ரொம்ப அடாவடியாக அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை டக்குன்னு புரியாது. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இதை சீக்கிரமாக கற்றுக்கலாம். சாதாரணமாக செல்லில் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி தைச்சி கொடுத்துட்ருக்கேன், தைச்சி போட்டுட்ருக்கேன், எல்லாருக்குமே தைச்சி போட்டுருக்கேன். நீங்களும் அப்படி இருங்க ஃப்ரெண்ட்.